நாம் தமிழர் கட்சியின் முக்கிய பெண் தலைவர்களில் ஒருவரான காளியம்மாள் கடந்த சில நாட்களாக கட்சிப் பணிகளில் விலகியிருந்த நிலையில் தற்போது திமுகவில் இணைய பேசி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாம் தமிழர் கட்சியின் மாநில மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளராக செயல்பட்டு வருபவர் காளியம்மாள். கடந்த சில மாதங்களுக்கு முன்பு வெளியான சீமான் உள்ளிட்ட அக்கட்சி நிர்வாகிகளின் ரகசிய ஆடியோக்கள் சமூக வலைதளங்களில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியது. குறிப்பாக சீமான் காளியம்மாளை பிசிறு என ஒருமையில் திட்டியது அக்கட்சியினரிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. இதனால் அதிருப்தியில் இருந்த காளியம்மாள் கட்சி நிகழ்ச்சிகளிலும் தொலைக்காட்சி விவாதங்கள் உள்ளிட்ட நிகழ்ச்சிகளிலும் அவர் பெரிய அளவில் பங்கேற்காமல் இருந்து வருகிறார். அது மட்டுமில்லாமல் காளியம்மாள் அக்கட்சியில் இருந்து ஓரங்கட்டப்படுவதாகவும் சமூக வலைதளங்களில் பேசப்பட்டு வந்தன. இதற்கிடையே நடிகர் விஜய் துவங்கியுள்ள தமிழக வெற்றி கழகத்தில் காளியம்மாள் இணைய உள்ளதாக கூறப்பட்டு வந்த நிலையில் திமுகவுடன் சேர்வதற்கு முன்னாள் நாம் தமிழர் கட்சி நிர்வாகியும் தற்போதைய திமுக மாணவர் அணி தலைவருமான ராஜீவ்காந்தியோடு பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சியின் விழுப்புரம் மாவட்ட செயலாளர்கள் 3 பேரும் அடுத்தடுத்து விலகிய நிலையில் நேற்று ஒரே நாளில் சுமார் 100க்கும் மேற்பட்டோர் நாம் தமிழர் கட்சியிலிருந்து விலகி தாவேகாவில் இணைந்தனர். தற்போது காளியம்மாளும் விலக உள்ளதாக கூறப்படுவது சீமானுக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தும் என அரசியல் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.